இந்தியாவில் அன்றாட பணிகளுக்கு செல்லும் நபர்களுக்கு அதிக அளவில் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறிப்பாக இந்தியாவின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள மாநிலங்களில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதால் பலர் கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வது அதிகமாகிவிட்டது. இதனால் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் சரிவிகித உணவு சாப்பிடும் பழக்க வழக்கங்கள் என்பது முற்றிலுமாக மாறிவிட்டது. பலர் தனிப்பட்ட சூழ்நிலைகளின் காரணமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதற்கான கட்டாயத்தில் உள்ளனர். கூட்டு குடும்ப அமைப்பு மாறி தனி குடித்தனம் தற்போது அதிகரித்திருப்பதால் வீட்டில் சமைப்பது என்பது ஒரு கடினமான வேலையாகவே மாறிவிட்டது. இதனால் பணிக்கு செல்லும் நபர்கள் பதப்படுத்தப்பட்ட மற்றும் உறை வைக்கப்பட்ட உணவுகளுக்கு மாறி வருகின்றனர். எனவே உணவு சார்ந்த பழக்கங்களில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களின் காரணமாகவும் வாழ்க்கை முறை மாற்றங்களின் விளைவாகவும் அவர்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதிலும் முக்கியமாக ஒரு நாளின் மிக முக்கியமான பிரதான மதிய வேலை உணவை பணியில் இருக்கும்போது அலுவலகத்தில் சாப்பிடுகிறோம். ஊழியர்களின் நலன் கருதி பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை ஆரோக்கியமாக சாப்பிடுவதற்கு ஊக்குவித்து வருகின்றன. இந்தியா என்பது எப்போதும் ஃப்ரெஷ்ஷான உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு நாடாக நம்பப்படுகிறது. இந்த உணவு முறையை நம்முடைய நாட்டின் வலிமையாகவும் கருதப்படும் வகையில் மக்கள் தற்போது அதிக அளவில் பாஸ்தா, கார்ன்ஃபிளேக்ஸ் மற்றும் ஓட்ஸ் போன்றவற்றை எடுத்துக் கொள்கின்றனர். இதற்காக இந்த உணவுகள் ஆரோக்கியமற்றது என்று அர்த்தம் கிடையாது. இவற்றை எப்போது சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். இவற்றோடு சேர்த்து வேறு சில உணவுகளையும் சாப்பிடுவது உங்களுடைய அன்றாட உணவை முழுமையானதாக மாற்றும். மேற்கத்திய உணவு பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றுவது என்பது நம்முடைய உடல் தேவைக்கேற்ப சரிவிகித முழுமையான ஊட்டச்சத்துக்களை வழங்காது. எனவே வேலையில் இருந்தால் கூட நமது உணவில் கவனம் செலுத்தி பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு உள்ளூரில் கிடைக்கும் காய்கறிகள், பழங்களை சாப்பிடுங்கள். ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அலுவலகங்களில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் நபர்களோடு ஒப்பிடும்போது உற்பத்தி தளத்தில் இருக்கும் ஊழியர்கள் உடல் அளவில் தகுதி பெற்றிருக்கின்றனர் என்பதே இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. எனவே ஆரோக்கியமான உணவோடு சேர்த்து போதுமான உடல் செயல்பாடு என்பது இதய நோய்களை தடுப்பதற்கு மிகவும் அவசியமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.